உயிர் வாழ நமக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் எதில் அதிகமாக இருக்குன்னா, இந்த புதினா கீரையில் இருக்குது. அதனால் டெய்லி நம்ம ஒரு கைப்பிடி இளம் கீரையை தண்ணியில் அலசி, திருப்பி அதனுடன் என்ன செய்யணும், கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில், வெறும் வாணலியில் நீங்கள் என்ன செய்யணும், துவரம் பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலியில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டு இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறீங்க. திருப்பி அதே வாணலியில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கீரையை எடுத்து போடணும். அடுத்தது இந்த தேங்காய், இவ்வளவு தேங்காய் போதும், நிறைய போட வேண்டாம். அடுத்தது நமக்கு தேவையானது புளி. அடுத்தது பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சிறிதளவு. அடுத்தது உப்பு. முதலில் அரைக்க வேண்டியது இந்த துவரம் பருப்பையும் இந்த காஞ்ச மிளகாயும் தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாணலியில் வதக்கி வச்சுருப்பீங்கள்ல, அது ஆறிடும். அதை நீங்கள் என்ன செய்யணும், கொரன்னு அரைக்கும்போது உங்களுக்கு அந்த துவையல் இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ துவையல் கிடச்சாச்சு. இதை பொதுவாக எதோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னா, பழைய கஞ்சியோடு சாப்பிட்டால் மிகவும் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வயல் வேலை செய்கிறவங்க கூட இந்த பழைய கஞ்சியும் இந்த துவையலையும் அதிகமாக குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய புத்துணர்ச்சி கிடச்சிருக்குது, எனர்ஜி கிடச்சிருக்குது. இந்த கீரை பச்சை கலரில் இருக்கிறதுனால அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு கிடைக்கும். அதில் எல்லாத்தையும் விட இதில் என்ன இருக்குன்னா, ஆக்சிஜன் அதிக அளவு இருக்குது. அதனால தான் புத்துணர்வு தரும் புதினா கீரையை அடிக்கடி சேர்த்து கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். வாழ்த்துக்கள்.